வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெண்பொங்கல். இன்னைக்கு சஷ்டின்றதுனால மதியம் சாப்பாடு பண்ணல. நான் சிம்பிளாக வெண்பொங்கல் சட்னி அவ்வளோதான் இன்னைக்கு சஷ்டிக்கு. இது வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மெத்தட் எப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். தெரியாதவங்க செய்து பார்த்துக்கோங்க. இது வந்து 2 அழகு அரிசி, அரை அழகு வந்து பாசிப்பருப்பு, அதை நல்லா கழுவி போட்டுட்டு அதுலேயே வந்து மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயம், அப்புறம் வந்து மிளகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஏன்னா இது அரிசி ஜாஸ்தின்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி துருவல், ஒரு அங்குலம் இஞ்சியை வந்து நல்லா துருவிட்டு அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, சால்ட்டு, பாதி பருப்பு வெந்ததும் சால்ட்டு போட்டுடணும். சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் 2 டேபிள் ஸ்பூனும் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனும் ஊற்றிடணும். இதுதான் பொங்கல் வந்து நல்லா கொதி வந்த பிறகு தம் போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆகிடும். குக்கரில் போடுறதுனால இதே மாதிரி போட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிடணும். விசில் வந்ததும் 10 நிமிஷம் கழித்து இறக்கிடணும். இதுதான் வந்து வெண்பொங்கல். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெண்பொங்கல் எப்படின்றத நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா குழைய வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது. அது பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ வந்து நான் தம் போட்டு போகிறேன் பாத்திரன்றது. பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கடைசியாக. இந்த சாமான்லாம் ஏன் நான் முதல்ல போடுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னோட அனுபவத்தில் வந்து இந்த சீரகம், மிளகு அதோட இதெல்லாம் அதில் இறங்கிடுச்சுன்னா சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்கும். வந்து பொங்கல் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் நான் வந்து இப்படி போட்டு செய்கிறேன் ரெகுலராகவே. இது வந்து ஈஸியாகவும் இருக்குது, உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது அந்த மிளகு சீரகெல்லாம் அப்படியே இதாகிடுது. கடைசியில் தாளித்து கொட்டிட்டு உடனே சாப்பிட்டுடுறோம் நம்ம. அது கொஞ்சம் திம்முன்னு இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா அதுலேயே ஊறி கொதிச்சு வர்றதுனால நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்புறம் சட்னி சட்னி வந்து அரை மூடி தேங்காய், அதே அளவு உடச்சக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, புளி, உப்பு, கடைசியில் கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டிட வேண்டியது தான் அரைச்ச உடனே. இதுதான் கேரளா சம்மந்தமாக தான் இது நம்ம உடச்சக்கடலை போடுறோம். இதுதான் இன்னைக்கு. இது நான் அரைச்சிட்டு தாளித்து கொட்ட வேண்டியது தான். இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பாருங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனல் பார்த்து சமைக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.